Hello students, good afternoon. Myself M. Balaramamurthy, belongs to the Department of Mechanical Engineering. In this PPT lecture we will that what is overview and exam point of view about the Thermal Engineering 1 paper. Thermal Engineering 1 second year and 4th semester paper as per the regulation 2017. In this lecture, just I give some important guidelines and I want to share some important exam point of view points to you about that Thermal Engineering 1 paper. Before I started, I believe that you well known about this paper and their content also. Okay, let's we start each and every unit and one by one. In this slide, the unit number 1, the heading is gas and steam power cycles. So here short I will talk the unit wise and exam point of view about this paper only. Okay, let me talk about unit number 1. So before entering that unit number 1, we must know the some basic hints about thermal 1. The thermal engineering 1 அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிடுங்க உங்கள் மைண்டில். இது ஒரு ப்ராப்ளமேட்டிக் பேப்பர். இப்போ நம்ம இந்த லெக்சரில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, total number of unit 5 already we come to know that each and every unit part B questions, the part B questions having 13 marks and finally part C questions 1 questions having 15 marks. ஒவ்வொரு யூனிட்லையும் எக்ஸாம்ஸ்க்கு எதை படிக்கணும், எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம எதை படித்தா கண்டிப்பாக அட்டன் பண்ணலாம், எப்படி பாஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத ஒரு ஓவரால் வியூ அப்படிங்கிறத பற்றி தான் இந்த தெர்மல் இன்ஜினியரிங் 1 பார்க்க போகிறோம். ஓகே, இந்த யூனிட் நம்பர் 1 வந்து பார்த்திங்கன்னா there are 2 subdivisions, gas and steam power cycles. இந்த gas power cycles அப்படின்னு பார்த்திங்கன்னா in our syllabus there are 4 cycles are available: auto, diesel, dual, Breton cycle. இந்த 4 சைக்கிளுக்குள்ள டெரிவேஷன்ஸ் இப்போ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த 4 சைக்கிளுக்குள்ள டெரிவேஷன் நீங்கள் கண்டிப்பாக படிச்சிருக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்ட் பி கொஸ்டின்ஸ் 13 மார்க்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டியில் கேட்குறாங்க அப்படின்னா எப்படி கேட்பாங்க, டிரைவ் அண்ட் எக்ஸ்பிரஷன் ஃபார் ஏர் ஸ்டாண்டர்ட் எஃபிஷியன்சி ஃபார் ஆட்டோ சைக்கிள், ஆட்டோ சைக்கிளோட ஏர் ஸ்டாண்டர்ட் எஃபிஷியன்சி வரைக்கும் ப்ரூவ் பண்ணுங்கள். அதே இது பார்ட் சியில் யூனிட் நம்பர் 1லேருந்து இந்த சைக்கிள்லேருந்து ஒரு டெரிவேஷன் வரப்போகுது அப்படின்னா ஏர் ஸ்டாண்டர்ட் எஃபிஷியன்சி அண்ட் ஆல்சோ மீன் எஃபெக்டிவ் ப்ரெஷர் வரைக்கும் ப்ரூவ் பண்ணுங்கள். இதை தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா புல்லட் பாயிண்ட் நம்பர் 1ல் கொடுத்துருக்கோம். அப்போ அந்த யூனிட் நம்பர் 1 ஃபஸ்ட்டு கேட்டகரி கேஸ் சைக்கிள்ஸை பொறுத்த வரைக்கும் 4 சைக்கிளோட டெரிவேஷன் கண்டிப்பாக படித்தாகணும். பிகாஸ் எவ்ரி டெரிவேஷன் ஹேவிங் some 2 marks and some important formula also. If you study the derivations thoroughly, it is possible to work out that problem easily. ஸோ அந்த 1 யூனிட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மனசுக்குள்ள வைக்க வேண்டியது என்னென்னா ப்ராப்ளம்ஸ் அண்ட் டெரிவேஷன்ஸ். ஓகே, தேரி அப்படிங்கிறது ப்ராப்ளமேட்டிக் பேப்பரில் எப்படி வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த யூனிட் ஃபுல் தேரி பார்ட்டாக இருந்தால் கண்டிப்பாக தேரி வரும். அது டெரிவேஷன் ப்ராப்ளமேட்டிக் பார்ட்டாக இருந்தால் தேரி அப்படிங்கிறது ஒரு 4 மார்க் 5 மார்க்கில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஜாயின் பண்ணி விடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்ட் பி அண்ணா யூனிவர்சிட்டியை பொறுத்த வரைக்கும் 13 மார்க்ஸ், அந்த 13ல் 8 மார்க் டெரிவேஷன் அண்ட் ரிமைனிங் 5 மார்க்ஸ் வந்து தேரியாக கேட்கலாம். அந்த தேரி கேட்க வேண்டிய இடத்துல கம்பேரிசன்ஸ் பிட்வீன் சைக்கிள்ஸ் அண்ட் கம்பேரிசன் எஃபிஷியன்சி ஆஃப் டீசல் அண்ட் டியூல் சைக்கிள் கேட்கலாம். இந்த 4 புல்லட் பாயிண்டில் நம்ம சொன்ன மாதிரி நீங்கள் கண்டிப்பாக படிச்சுக்கிடுங்க. At the same, the unit number 1 exam point of view, next off நம்ம பார்க்க போகிறது steam power cycles. Steam power cycles is based on simple Rankine cycle. The simple Rankine cycle and related with the reheat and regenerative. இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா 3 விதமான ப்ராப்ளம் கண்டிப்பாக கேட்கலாம். டெரிவேஷன் வந்து சிம்பிள் Rankine cycle டெரிவேஷன் படிச்சுக்கிடுங்க. இப்போ இந்த யூனிட் நம்பர் 1ல் உங்களுக்கு தோணலாம் எதை படிக்கலாம், கண்டிப்பாக இதை நான் தரவு பண்ணணும், இதை படித்தா எக்ஸாமில் போய் பார்ட் பி கண்டிப்பாக நான் எடுக்கணும், 2 மார்க்கும் எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்பேர் வித் 2 பவர் சைக்கிள்ஸ், ஸோ விச் ஒன் இஸ் பெட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேஸ் சைக்கிள் பார்ட் இஸ் பெட்டர் 1. ஸோ கேஸ் பவர் சைக்கிளை கண்டிப்பாக படிங்க. அந்த கேஸ் பவர் சைக்கிளில் 4 டெரிவேஷன் கண்டிப்பாக படிங்க. 4 டெரிவேஷனுக்குள்ள ப்ராப்ளம் கண்டிப்பாக படிச்சிருங்க.
படிச்சிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் பார்ட் பியில் மார்க் எடுக்கலாம். ஓகே, லெட்ஸ் டாக் அபவுட் தி யூனிட் நம்பர் 2. The unit number 2, the heading is reciprocating air compressor. In this unit, it contains problem and derivation and theory. இப்போ இந்த யூனிட்டில் மூணுமே நமக்கு வந்துடுது. சிலபஸை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இல்லை ப்ராப்ளமும் தெரிஞ்சுக்கிடணும், டெரிவேஷனும் தெரிஞ்சுக்கிடணும், தியரியும் தெரிஞ்சுக்கிடணும். In exam point of view, unit number 2, the theory part, classification of air compressor. ஸோ எந்த ஒரு யூனிட்டுக்குள்ளே போனாலும் அதோட பேசிக் தெரியணும். பேசிக் அப்படிங்கிறது இன்ட்ரோடக்ஷன், கிளாசிஃபிகேஷன், அதோட கன்ஸ்ட்ரக்ஷன். அதே மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன், ஒர்க்கிங் ஆஃப் சிங்கிள் ஸ்டேஜ் அண்ட் மல்டி ஸ்டேஜ் ரெசிப்ரோகேட்டிங் ஏர் கம்ப்ரஸர். இந்த மாதிரி தியரி கொஸ்டின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 மார்க் 6 மார்க் வரைக்கும் கேட்க பாசிபிலிட்டி இருக்குது. நெக்ஸ்ட் தான் இம்பார்ட்டன்ட் ஒரு கொஸ்டின், ஒர்க் டன் கால்குலேட் பண்ணுறது. ஒர்க் டன் பை அ சிங்கிள் ஸ்டேஜ் ரெசிப்ரோகேட்டிங் ஏர் கம்ப்ரஸர் வித் கிளியரன்ஸ் வால்யூம் அண்ட் வித்தவுட் கிளியரன்ஸ் வால்யூம் அப்படின்னு பிரிக்கிறாங்க. இந்த இடத்துல இது ஒரு இம்பார்ட்டன்ட் டெரிவேஷன். சிங்கிள் ஸ்டேஜ் ரெசிப்ரோகேட்டிங் ஏர் கம்ப்ரஸரில் வித் அண்ட் வித்தவுட் கிளியரன்ஸ் வால்யூம். இந்த வித்தவுட் கிளியரன்ஸ் வால்யூமில் 3 விதமான ஒர்க் டன் கண்டுபிடிக்கிறோம். ஐசோதெர்மல், அடியபேட்டிக், பாலிட்ராபிக். ஆல்ரெடி வி கம் டு நோ தட் ஏரியா இன் இன்ஜினியரிங் தெர்மோடைனமிக்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஒன், ஒர்க் டன் பை அ சிங்கிள் ஸ்டேஜ் ரெசிப்ரோகேட்டிங் ஏர் கம்ப்ரஸர் வித் கிளியரன்ஸ் வால்யூம். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அதே சேம் யூனிட் நம்பர் 2ல் derive the expression for volumetric efficiency. இந்த டெரிவேஷன் சிங்கிள் ஸ்டேஜில் 2 டெரிவேஷன் நீங்கள் படிச்சிட்டிங்க. வித் கிளியரன்ஸ் வால்யூம், வித்தவுட் கிளியரன்ஸ் வால்யூம் படித்தாச்சு. இது போக ஃபர்தராக இன்னும் 2 முக்கியமான டெரிவேஷன். ஒர்க் டன் பை அ 2 ஸ்டேஜ் ரெசிப்ரோகேட்டிங் ஏர் கம்ப்ரஸர் வித் இன்டர்கூலர். இந்த இடத்துல ஸ்டேஜ் வந்து அடிஷ்னல் ஆகும்போது 2 ஸ்டேஜ் அப்படிங்கும்போது கண்டிப்பாக இன்டர்கூலர் வந்தாகணும், அந்த டெரிவேஷன். அதுக்கப்புறம் மினிமம் ஒர்க் ரெக்கார்டு. ஒர்க் டன் வேறு, மினிமம் ஒர்க் ரெக்கார்டு வேறு. மினிமம் ஒர்க் ரெக்கார்ட் ஃபார் ஏ 2 ஸ்டேஜ் ரெசிப்ரோகேட்டிங் ஏர் கம்ப்ரஸர். இப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் டெரிவேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த யூனிட் நம்பர் 2ல் 4 டெரிவேஷன் இப்போ நம்ம கொடுத்துருக்கோம். 4 டெரிவேஷன் நீங்கள் கண்டிப்பாக படித்தாகணும். இந்த 4 டெரிவேஷன் நீங்கள் நல்லா படிச்சிட்டிங்க அப்படின்னா அதுக்கு வரக்கூடிய ரிலேட்டட் ப்ராப்ளம் யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஸ்டேஜ் மேபி ஃபர்தர் கிளாசிஃபைட் இன்டு வித் அண்ட் வித்தவுட் கிளியரன்ஸ் வால்யூம் ப்ராப்ளம் அண்ட் ஆல்சோ ப்ராப்ளம்ஸ் ஆன் மல்டி ஸ்டேஜ் ரெசிப்ரோகேட்டிங் ஏர் கம்ப்ரஸர் வித் இன்டர்கூலிங். இதுதான் யூனிட் நம்பர் 2. இப்போ இந்த யூனிட் நம்பர் 2ல் வந்து நம்ம சொல்லியிருக்கோம் ஆல்ரெடி ப்ராப்ளம், தேரி, டெரிவேஷன். கண்டிப்பாக கொஷின் பேப்பரில் ஃபஸ்ட்டு பாசிபிலிட்டி அப்படிங்கிறது ப்ராப்ளம் தான், ஏன்னா இது ஒரு ப்ராப்ளமேட்டிக் பேப்பர். செகண்ட் பாசிபிலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெரிவேஷன். தேர்டு பாசிபிலிட்டி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா தேரி. ஸோ பார்த்துக்கிடுங்க. த நெக்ஸ்ட் யூனிட் நம்பர் 3. The unit number 3, it contains only theory part. The heading is internal combustion engine and combustion. ஐசி என்ஜினை பற்றி ஃபுல்லாக ஸ்டடி பண்ணுறீங்க. இந்த சிலபஸில் நமக்கு பார்த்தாலே புரியும். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ என்னன்னு பார்த்தீங்கன்னா ஐசி என்ஜினோட கிளாசிஃபிகேஷன், கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் டீடைல்ஸ். நான் என்றைக்குமே நம்ம ஒரு எக்ஸாம்ஸ் வந்து எழுதும்போது, ப்ராப்ளமேட்டிக் எழுதும்போது ப்ராப்ளம் மட்டும் கேட்பாங்க அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. ஒரு பேசிக் கொஷின்ஸ் கேட்டால் கூட நம்ம ஸ்டடி பண்ணணும். ஏன்னா பேசிக்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம பேசிக்ஸை யாருமே பார்க்குறதில்ல. எடுத்த உடனே டேரெக்டாக முக்கியமான ப்ராப்ளம், முக்கியமான தேரி, முக்கியமான கொஸ்டின் இப்படியே படிச்சுட்டு போகிறோம். இதுதான் நம்மளுடைய பெரிய வீக்னஸ். ஸோ இந்த கிளாசிஃபிகேஷனை நீங்கள் நல்லா தரவு பண்ணணும். கன்ஸ்ட்ரக்ஷன், டீடைல்ஸ் அண்ட் வேரியஸ் பார்ட்ஸ் ஆஃப் ஐசி என்ஜின்ஸ். இப்போது நெக்ஸ்ட் இந்த தியரி பார்ட்லேயே ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க்கிங் பிரின்சிபல் ஆஃப் 4 ஸ்ட்ரோக் பெட்ரோல் அண்ட் டீசல் என்ஜின். ஒர்க்கிங் பிரின்சிபல் ஆஃப் 2 ஸ்ட்ரோக் பெட்ரோல் அண்ட் டீசல் என்ஜின். இது ஒரு ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். இந்த பெட்ரோல் அண்ட் டீசல் என்ஜின்ஸ் பற்றி நீங்கள் தரவாக நீங்கள் வரையும் போது இதில் ஒரு ஸ்ட்ரோக்கை பற்றி கண்டிப்பாக நீங்கள் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கும்போது ரொம்ப தேரி மாதிரி கொடுக்காம அதை கிளியர் கட்டாக புல்லட் பாயிண்ட் போட்டு கொடுங்க. அதில் இருக்கக்கூடிய பிஸ்டன் மூவ்மெண்ட், அதில் இருக்கக்கூடிய வால்வ் ஓப்பனிங், அந்த மாதிரி. அடுத்த இம்பார்ட்டன்ட் 2 கொஸ்டின்ஸ். ஸ்கெட்ச் த டைப்பிக்கல் வால் டைமிங் டயக்ராம் ஆஃப் பெட்ரோல் அண்ட் டீசல் என்ஜின். இந்த வால் டைமிங் டயக்ராம் அப்படிங்கும்போது அது வந்து பார்த்திங்கன்னா 4 ஸ்ட்ரோக். நெக்ஸ்ட் ஒன் போர்ட் டைமிங் டயக்ராம் அப்படிங்கிறது 2 ஸ்ட்ரோக் பெட்ரோல் அண்ட் டீசல் என்ஜின். தென் ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட், ஃபோர்த், ஃபிஃப்த் இந்த தேரி கொஸ்டின்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே சேம் யூனிட் நம்பர் 3ல் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது கம்பேரிசன்ஸ். பெட்ரோலுக்கும் டீசலுக்கும் உள்ள கம்பேரிசன்ஸ், 4 ஸ்ட்ரோக் 2 ஸ்ட்ரோக் உள்ள கம்பேரிசன்ஸ். இந்த கம்பேரிசன் அப்படிங்கும்போது அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 8 மார்க்ஸ் 6 மார்க்ஸ் வரைக்கும் கண்டிப்பாக கேட்கலாம். இந்த இடத்துல கம்பேரிசன் அப்படிங்கிறது தெளிவான பாயிண்ட்ஸை மட்டும் எழுதுங்க. மினிமம் பார்த்தீங்கன்னா 8 பாயிண்ட்ஸ் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிடுங்க. கம்பேரிசனில் போதும்.
அடுத்த முக்கியமான கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் த வேரியஸ் ஸ்டேஜஸ் ஆஃப் கம்பஷன் இன் ஸ்ட்ரோக் பெட்ரோல் அண்ட் டீசல் என்ஜின்ஸ் வித் பி டீட்டா டயக்ராம். இந்த கொஸ்டின்ஸை வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் சியில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். நான் பார்ட் சியை பொறுத்த வரைக்கும் நமக்கு கொஷின்ஸ் எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் அனானிசிட்டி பாயிண்ட் ஆஃப் வியூ, அப்ளிகேஷன் ஓரியன்ட் அண்ட் இன்டெப்த் கொஸ்டின்ஸ். இதெல்லாம் நம்ம வந்து இதெல்லாம் கேட்க மாட்டாங்க, இதெல்லாம் வந்து ரொம்ப இன்டெப்த்தாக படிக்கக்கூடிய டாபிக் எல்லாமே பார்ட் சியில் கேட்கக்கூடிய பாசிபிலிட்டி வந்து அதிகமாக இருக்குது. ஸோ இந்த கொஷின்ஸ் எல்லாம் பார்த்துக்கிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாக்கிங் அப்படிங்கிறது பெட்ரோல் இன்ஜினில் ஒரு முக்கியமான ஃபேக்டர். ஏன்னா இப்போ நம்ம பார்க்குறது கைட்லைன்ஸ் மட்டும்தான் பார்த்துட்ருக்கோம். இன்னும் வரக்கூடிய டேஸில் ஒவ்வொரு டாப்பிக்கையும் பற்றி நம்ம வந்து கிளியர் கட்டாக வந்து எக்ஸ்ப்ளனேஷன் கண்டிப்பாக பார்க்கலாம். ஸோ இந்த ஸ்லைடில் ஃபுல்லாமே நம்ம பார்த்துட்ருக்குது ஜஸ்ட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ ஒன்லி. ஸோ அந்த நாக்கிங்கை பற்றி பார்க்கும்போது அதோட பினாமினா, எஃபெக்ட்ஸ் அண்ட் வேரியஸ் ஃபேக்டர் அண்ட் கண்ட்ரோலிங் மெத்தட்ஸ், இந்த நாளையுமே நீங்கள் கண்டிப்பாக படிக்கணும். அடுத்த நெக்ஸ்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா டிலே பீரியட் இன் ஐசி என்ஜின்ஸ் அண்ட் வேரியஸ் ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் ஐசி என்ஜின்ஸ். ஸோ த கன்க்ளூஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூனிட் நம்பர் 3ல் தேரி பார்ட் ஒன்லி. கண்டிப்பாக பார்ட் பி தேரி கண்டிப்பாக எழுத போகிறீங்க. இவ்வளோ கொஷின்ஸ் படிக்காமல் எக்ஸாமுக்கு போகாதீங்க. த நெக்ஸ்ட் யூனிட் 4. ஸோ லெட்ஸ் வி டாக் அபவுட் த யூனிட் நம்பர் 4. த ஹெட்டிங் இஸ் இன்டர்னல் கம்பஷன் என்ஜின் பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் சிஸ்டம். பழைய ரெகுலேஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தெர்மல் இன்ஜினியரிங் அப்படிங்கிற பேப்பரில் 1-2லாம் கிடையாது. தெர்மல் இன்ஜினியரிங் அப்படிங்கிற ஒரு பேப்பரில் டோட்டல் ஒரு ஐசி இன்ஜினை பற்றி பேசிடுவாங்க. பட் அஸ் பர் ரெகுலேஷன் 2017ல் இந்த தெர்மல் இன்ஜினியரிங் 1 and 2 அப்படின்னு ரெண்டாக பிரிக்கிறாங்க. தெர்மல் இன்ஜினியரிங் 1ல் ஐசி இன்ஜினுக்கு தனியாக 2 யூனிட் கொடுக்குறாங்க. ஒன்று ஐசி இன்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா கம்பஷன், இன்னொரு ஐசி இன்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் சிஸ்டம். இந்த யூனிட்டில் இட் கண்டைன்ஸ் ஒன்லி ப்ராப்ளம் அண்ட் தேரி. இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் டெஸ்டிங் ஆஃப் ஐசி இன்ஜின். ஐசி என்ஜின்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து 2 டெஸ்ட் பண்ணுறோம். அதில் முக்கியமான டெஸ்ட் வந்து தெர்மோடைனமிக் டெஸ்ட். இன் திஸ் டெஸ்ட் இட் இன்க்ளூட்ஸ் வேரியஸ் பவர் கால்குலேஷன் அண்ட் வேரியஸ் எஃபிஷியன்சி கால்குலேஷன்ஸ். இந்த வேரியஸ் எஃபிஷியன்சிஸ் பவர்ஸ் என்ன அப்படிங்கிறத தேரியாக நீங்கள் பார்த்துக்கிடணும். அடுத்த முக்கியமான கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வாட் இஸ் ஹீட் பேலன்ஸ் ஹீட், ஹவு த ஹீட் பேலன்ஸ் ஹீட் இஸ் பெர்ஃபார்ம்டு ஃபார் அன் ஐசி என்ஜின், ப்ரிப்பேர்ட் ஏ மாடல் ஹீட் பேலன்ஸ் ஹீட் ஃபார் அன் ஐசி என்ஜின். இதை பார்ட் சியில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஹீட் பேலன்ஸ் ஷீட்டை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது. ஓகே, இந்த யூனிட் நம்பர் 4 பொறுத்த வரைக்கும் நம்ம ப்ராப்ளம் தேரி அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்போ என்ன டைப் ஆஃப் ப்ராப்ளம் வந்து கேட்கலாம். ஹியர் அண்ணா யூனிவர்சிட்டி there are 3 types of problems they are asking. The first one is performance calculation. This problem based on fully power and efficiency. And the second one is heat balance sheet problem. சரி, இந்த ரெண்டுமே கொஷின் பேப்பரில் வரல. பெர்ஃபார்மன்ஸ் கால்குலேஷன் வரல, ஹீட் பேலன்ஸ் ஷீட் வரல அப்படின்னா நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் கேட்டகரி இஸ் மோர் ஸ்ட்ரெஸ் ப்ராப்ளம். ஸோ ஞாபகம் வச்சுக்கிடுங்க, there are 3 types of problem in unit number 4: performance calculation, heat balance sheet problem, mode stress problem. அப்புறம் இதில் வரக்கூடிய theory part என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா there are 3 types of theory, very important theory. There is a cooling system and another one is a lubrication system, another one is a ignition system. The ignition system further may be classified into magneto, battery and electronic. இந்த மூணுமே கண்டிப்பாக டயக்ராமோட எக்ஸ்பிளைன் பண்ணணும். டயக்ராம் கண்டிப்பாக வரைய தெரியணும். லாஜிக்கோட கண்டிப்பாக படிச்சுக்கிடுங்க. The next one, lubrication. In this lubrication there are various types of lubrications are available. The important thing is dry sump and wet sump. அதை தெளிவாக படிச்சுக்கிடுங்க. The next one is cooling system. In this cooling system may be further classified into air cooling and water cooling. இந்த 3 கொஷின்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா ஐசி என்ஜினில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு பார்ட் பியில் 13 மார்க் கேட்கணும் அப்படின்னா கூலிங்லேருந்து ஒரு 6 மார்க்கும், ரிமைனிங் மார்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இக்னிஷன் கூட கேட்கலாம். அதனால் தியரி பார்ட்டை பொறுத்த வரைக்கும் தெளிவாக படிங்க, டயக்ராமோட நல்லா படிச்சுக்கிடுங்க. த நெக்ஸ்ட் ஒன் இஸ் கேசோலின் இன்ஜெக்ஷன் அண்ட் சிஆர்டிஐ. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கம்பேரிசன் பிட்வீன் டர்போ சார்ஜர், சூப்பர் சார்ஜர், கம்பேரிசன் பிட்வீன் ஏர் கூலிங் அண்ட் வாட்டர் கூலிங். இது எல்லாமே இதில் வரக்கூடிய தியரி. இந்த தியரி கொஷின்ஸ் எல்லாம் படிக்காமல் எக்ஸாமுக்கு போகாதீங்க. Let's we talk about the unit number 5, finally gas turbines. The gas turbine based on the Brayton cycle. Already we come to know that in Brayton cycle in unit number 1. பட் இருந்தாலும் நம்ம எதற்காக அந்த கேஸ் டர்பைன் தனியாக கொடுக்குறாங்க அப்படின்னா அதில் வந்து இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக. இந்த சிலபஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த யூனிட்டை பொறுத்த வரைக்கும் எப்படி பிரிக்கிறோன்னா இது ப்ராப்ளம், டெரிவேஷன் அண்ட் தேரி. இன் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ ஒர்க்கிங் ஆஃப் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் சைக்கிள் கேஸ் டர்பைன் ரெண்டுக்குள்ள மெயின் வித்தியாசம் அப்படிங்கிறது ஒரு இம்பார்ட்டன்ட் தேரி.
அடுத்தது இதில் வரக்கூடிய எதுக்காக யூனிட் நம்பர் 5க்கு இதை தனியாக ஒதுக்கியிருக்காங்க அப்படின்னா இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் ஆஃப் கேஸ் டர்பைன் சைக்கிள். ஹியர் த இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் ஆர் இன்டர்கூலர், ரீஹீட்டர் அண்ட் ரீஜெனரேஷன். தீஸ் ஆர் தி இம்ப்ரூவ்மெண்ட்ஸ். இதை பேஸ் பண்ணி ப்ராப்ளம் அப்படிங்கிறது தான் ப்ராப்ளம்ஸ் ஆன் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் ஆஃப் கேஸ் டர்பைன் சைக்கிள்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வரக்கூடிய கம்பேரிசன் ரொம்ப ரொம்ப முக்கியம். கம்பேரிசன் ஓப்பன் சைக்கிள் கிளாஸ் சைக்கிளுக்குள்ள கம்பேரிசன் அண்ட் கேஸ் டர்பைன் யூனிட்டுக்கும் ஐசி இன்ஜினுக்குள்ள கம்பேரிசன். இதில் ஒரே ஒரு டெரிவேஷன் கண்டிப்பாக படித்து வச்சுக்கிடுங்க. ஆப்டிமம் ப்ரெஷர் ரேஷியோ ப்ரூவ் பண்ணுறது வித்தவுட் கன்சிடரிங் மிஷின் எஃபிஷியன்சிஸ். ஸோ ஸ்லைடில் நம்ம சொல்கிற அவ்வளோ விஷயங்கள் இங்கே நீங்கள் கண்டிப்பாக கண்டிப்பாக படிக்கணும். படிச்சிட்டிங்கன்னா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் பாஸ் பண்ணலாம். எந்த ஒரு ப்ராப்ளமேட்டிக் பேப்பராக இருந்தாலும் வாட் எவர் மேபி தி பேப்பர் ப்ராப்ளமேட்டிக் ஆர் தேரி யூ மஸ்ட் நோ தி பேசிக் கான்செப்ட் ஆஃப் த பேப்பர். இப்போ எக்ஸாம்ஸ்க்கு வந்து இந்த தெர்மல் இன்ஜினியரிங்கோட பெரிய ப்ளஸ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூ நீட் நாட் சஃபர் எனி டேட்டா புக், எனி மெட்டீரியல், கையெழுத்து வாங்கணும், அதை வாங்கணும், இதை வாங்கணும், எதுவுமே கிடையாது. ஜஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கேல்குலேட்டர் மட்டும் கையில் இருக்கணும். நான் அதுக்கு சொன்ன டெரிவேஷன்ஸை ஃபுல்லாக கேல்குலேட் பண்ணி பாருங்கள். நம்பர் ஆஃப் டெரிவேஷன் எத்தனை, இந்த டெரிவேஷன் ரிலேட்டட் ஃபார்முலா ஃபுல்லாக தனி பேஜில் எழுதுங்க. இந்த டெரிவேஷன் ரிலேட்டட் வரக்கூடிய ப்ராப்ளம் ஃபுல்லாக ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். நீங்கள் டெரிவேஷன் படிச்சிட்டிங்க அப்படின்னாலே அதுக்கு நீங்கள் கண்டிப்பாக 2 மார்க்குக்கு ஆன்சர் பண்ணிடலாம். கண்டிப்பாக அதில் உள்ள ஃபைனல் ஃபார்முலாவுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணிடலாம். இந்த தெர்மல் இன்ஜினியரிங் 1 இது வந்து நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்கக்கூடிய கண்டென்ட்டை மட்டும்தான் இதில் பேசியிருக்கோம். ஃபர்தர் வரக்கூடியதில் ஒவ்வொரு டாப்பிக்கை பற்றி தேவையான விஷயங்கள் வீடியோக்களை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா பார்க்கலாம். ஓகேங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ அருமையான ஒரு லீவில் இருந்துக்கிட்டு இருக்கோம். எப்போ என்னன்னாலும் மாறலாம். ஸோ இயற்கை அப்படிங்கிறதுக்கு நம்ம ஒன்றும் அது முன்னாடி நிற்க முடியாது. கொடுக்கப்பட்ட லீவுகளை படிக்க ஆரம்பிங்க. நம்மளுடைய ஹோப் வந்து நாளைக்கு எக்ஸாம் வச்சாலும் எழுதுறதுக்கு தயாராக இருக்கணும். ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையும் இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கைட்லைன்ஸ் எடுங்க. டெய்லி ஒரு 2 கொஸ்டின்ஸ் ஒரு 3 கொஸ்டின்ஸ் படிங்க. படித்து எழுதி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இடையில லீவு வராது. ஒவ்வொரு எக்ஸாம்ஸ் இடையிலையும் கண்டினியூட்டி இருக்கும். ஸோ அதனால் அதை நல்லா படிங்க. படித்து சக்ஸஸ்ஃபுல்லாக உங்களோட ரிசல்ட்டை கொண்டு வாங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ வெரி மச்.